ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்புடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி 31 ஆட்டுக்குட்டியானவரை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்படும் பொழுது அவர் கிருபையாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணி கடைசியிலே சிலுவையிலே தம்மை ஆட்டுக்குட்டியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே ஆட்டுக்குட்டியானவர் மீண்டுமாய் அவர் நம்மை சந்திக்கும்படியாக நம்மை வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் கண்ட தரிசனத்தில் கண்டபடி அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். அனுதினமும் ஆண்டவரது சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்லும்படியாக அழைக்கப்படுகிற இந்த நாட்களிலும் இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிற ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறார். நமக்காக பலியிடும்படியாய் இதோ பஸ்கா பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவானவர் 1 கொரிந்தியர் 5:7 சொல்லப்பட்டபடி அவரே நமக்காக பலியாகிய கிறிஸ்துவானவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது பாவங்களுக்காக, நமது மீட்புக்காக, நமது ரட்சிப்புக்காக இதோ பஸ்கா பலி நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரே அந்த ஆட்டுக்குட்டியானவரே கிறிஸ்துவானவர் நமக்காக தம்மையே சிலுவையிலே பஸ்கா பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பழுதற்றதும் ஒரு வயதுள்ளமாக இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளையாடுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து மோசே ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறதை யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் காண முடியும். அது பழுதற்ற ஆட்டுக்குட்டி. கிறிஸ்துவானவர் தம்மையே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். அவரிலே பாவம் காணப்படவில்லை. அவரில் பரிசுத்தமுள்ளவராய் ஜீவித்தார். அவரில் பழுது ஒன்றும் காணப்படவில்லை. ஆம், அவரே தமது பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவராய் அதோ நமது பாவங்களுக்காக மீட்புக்காக சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து தன் ஒரே ஏக சுதனாகிய ஈசாக்கை நான் காட்டுகின்ற மலையில் போய் பலியிடும்படி சொன்னபோது இதோ தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்ட பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை கிறிஸ்துவானவரே நமக்கு பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி எங்கள் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கை பலியிடும்படியாக ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஈசாக்கு அந்த ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து ஈசாக்கை அழைத்து கொண்டு அங்கே தேவன் காட்டினதான மலையிலே போய் பலியிடும் பொழுது அங்கே ஆட்டுக்குட்டி ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே காணப்பட்டது. ஆம், உன் குமாரன் மீது கத்தியை போடாது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்தார். அந்த ஆட்டுக்குட்டி குமாரனுக்கு பதிலாக பலியிட்டார். அதே பலிபீடத்தில் இன்று கிறிஸ்துவானவர் பலியிடப்பட்டிருக்கிறார். ஆம், பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவென்ற ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும். ஆம், ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அங்கு ஆட்டுக்குட்டி பலியிட வேண்டும். அதே விதமாக நம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமானால், பரலோக தேவனை தரிசிக்க வேண்டுமானால் இந்த ஆட்டுக்குட்டி நமக்காக பலியிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து என்னையும் குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சமூகத்திலே அசைவாட்டும் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம், நமக்காக குற்ற நிவாரண பலியாக ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனமாக 53வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். குற்ற நிவாரண பலியாக நாம் நமது பாவங்களை மன்னிக்கும்படி, குற்றங்களை மன்னிக்கும்படி, பரிசுத்தமாக்கும்படி, பரிசுத்த தேவ சமூகத்திலே நம்மை தேவனை தரிசிக்கும்படி அந்த பலி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் இயேசு கிறிஸ்துவானவரை அறிமுகப்படுத்தும் பொழுது தன்னில் அவரை வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி தம்மை அங்கே இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். உலகத்தில் பாவத்தை எல்லாம் தன் மீது சுமந்து கொண்டு அந்த சிலுவை மரத்திலே அந்த பலிபீடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தவர். ஆம், அவருக்கு சுற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தம். உலக தோற்றம் முதலே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருந்தார். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத பூமியின் குடிகள் யாவரும் வணங்குவார்கள். ஏதோ அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அவன் வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக தோற்றத்தின் முதலே
நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆம், இந்த யோவான் தரிசனத்தில் பார்த்த பொழுது சீயோன் மலையில் ஒரு கூட்டம் நின்றது. அங்கே ஆட்டுக்குட்டியானவரை பார்த்தார், அவருடைய கூட பரிசுத்தவான்களை பார்த்தார். ஆம், சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிறவர் அந்த ஆட்டுக்குட்டியானவர். அவரே பரிசுத்தவான்களை மேய்த்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். கண்ணீரை எல்லாம் துடைப்பார். இனிமேல் சாபம் இராது, கண்ணீர் இராது, அலறுதல் இராது. அந்த சந்தோஷமான ராஜ்யத்துக்கு நாமும் கடந்து செல்வோம். ஆமென்.